1. கேப்ரி குளோபல் கேபிடல் தகுதி வாய்ந்த நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு மூலம் சுமார் 2000 ரூபாய் கோடியை திரட்டியுள்ளது. ஒரு பரிமாற்றத் தாக்கல் ஒன்றில் தகுதி வாய்ந்த நிறுவன வாங்குபவர்களுக்கு ஈக்விட்டி பங்குகளை ஒதுக்கியுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈக்விட்டி பங்குகளுக்கு 146 ரூபாய் வெளியீட்டு விலையில் ஈக்விட்டி பங்குகளை நிறுவனம் ஒதுக்கியுள்ளது. இதில் ஈக்விட்டி பங்குகளுக்கு 145 ரூபாய் பிரீமியமும் அடங்கும். 2. குரோம்ப்டன் கிரீவ்ஸ் நுகர்வோர் எலக்ட்ரிக்கல்ஸ் மகாராஷ்டிரா எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்திடமிருந்து மீட ஆஃப் கிரிட் சோலார் போட்டோவோல்டாயிக் வாட்டர் பம்பிங் சிஸ்டம்ஸ் நிறுவனத்திற்கான 100 கோடி ரூபாய் ஆர்டரை பெற்றுள்ளது. 3. ஜப்பானுக்கு அரிய மண் ஏற்றுமதி தொடர்பான 13 ஆண்டுகால ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கவும் உள்நாட்டு தேவைகளுக்கான விநியோகங்களை பாதுகாக்கவும் இந்தியா அரசு நடத்தும் சுரங்க நிறுவனமான IREL-ஐ கேட்டுக் கொண்டுள்ளது. 4. நுகர்வோர் விலை குறியீட்டின் CPI அடிப்படையில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் மே மாதத்திற்கான 2.82% இருந்தது. இது ஏப்ரல் மாதத்தில் 3.16% குறைந்துள்ளது என்று புள்ளிவிவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. 5. பண்ணை வாயில் சேமிப்பு மற்றும் தளவாட உள்கட்டமைப்பு போன்ற அறுவடைக்கு பிந்தைய வசதிகளை மேம்படுத்துவதற்காக 5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதிலிருந்து 1,09,426க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு வேளாண் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் 63,500 ரூபாய் கோடிக்கும் அதிகமான திட்டங்களுக்கு மையம் ஒப்புதல் அளித்துள்ளது. 6. 1994 வரை இந்தியா சமையல் எண்ணெயில் கிட்டத்தட்ட 98% தன்னிறைவு அடைந்திருந்தது குறைந்தபட்ச இறக்குமதியுடன். ஆனால் இப்போது இந்தியா அதன் பாதிக்கும் மேற்பட்ட எண்ணெய் தேவையை இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்கிறது. 7. சர்க்கரை மற்றும் விதை வணிகத்தில் முன்னணி வீரரான டிசிஎம் ஸ்ரீராம் இந்துஸ்தான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட் SSCL நிறுவனத்தை 375 கோடி ரூபாய் மதிப்பில் கையகப்படுத்துவதாக அறிவித்துள்ளார். இதற்கு வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது.